அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளில் நான் உங்களுடன் பேச விரும்புவது போதைப் பொருள் மாத்திரமல்ல, மனிதாபிமானம் பற்றியதும் தான். கடந்த சில நாட்களாக வீடியோக்களை பார்க்க முடிகிறது சமூக வலைத்தளங்களிலே. போதைப் பொருள் பாவனையாளர்கள், போதைப் பொருளை விற்பவர்கள் அவர்களுடைய வீடியோக்களை எடுத்து, நீங்கள் விற்கிறீர்களா, இதற்கு முதல் 2 தடவையா பிடிபட்டீர்கள், உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர், இதுதான் உங்கள் தொழில் என்பதான கேள்விகளை கேட்டு அந்த வீடியோக்களை சமூக வலைத்தளங்களில் விளம்பர விட்டிருக்கிறார்கள். நாங்கள் இதில் பார்க்க வேண்டியது இவர்கள் மனிதர்கள் தான். இவர்களும் மனிதர்கள் தான். இவர்களுக்கும் குடும்பங்கள் உள்ளன, இவர்களுக்கும் உணர்வுகள் உள்ளன என்பதை பற்றி நாங்கள் பார்க்க வேண்டும். போலீசாரால் கைது செய்யப்படுவதும் அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படுவதும், இந்த போதைப் பொருள் பாவனை விற்பனை என்பதை நிறுத்தப்படுவதும் மிகவும் தேவையான ஒரு விடயம், பாராட்டத்தக்க விடயம். ஆனால் அவர்களுடைய வீடியோக்களை சமூக வலைத்தளங்களில் நாங்கள் பரவ விடும் போது அவர்களுடைய குழந்தைகள் தங்களுடைய பெற்றார் இவ்வாறான செயல்களில் ஈடுபடுகிறார்கள் என்ற உணர்வு எவ்வாறு இருக்கும்? பெற்றோர் பார்க்கும்போது எங்களுடைய பிள்ளைகள் இவ்வாறான செயல்களில் ஈடுபடுகிறார் என்பதை பார்க்கும்போது அந்த வலி எவ்வாறு இருக்கும்? இவர்களை இந்த சமூக ஊடகங்களில் ஊடாக நாங்கள் இந்த வீடியோக்களை பரப்புவதால் இவர்களை திருத்திவிட முடியாது. இவர்களுக்கு தேவையான புனர்வாழ்வு நடவடிக்கை, இவர்களுக்கு தேவையான கவுன்சிலிங், இவர்களுக்கு தேவையான தொழில் பயிற்சிகள், நடவடிக்கைகள், அன்பும் ஆதரவும் மிகவும் அவசியம். இவர்களுடைய வாழ்க்கையை மாற்றி நாங்கள் சமூகத்திற்குள் இவர்கள் நல்ல மனிதர்களாக இவர்களை திருப்பி கொடுக்க வேண்டும். அதை தவிர இவர்களை நாங்கள் நீதியின் முன்னால் நிறுத்தும் போது இவர்களுக்கு நாங்கள் நீதி செய்கிறோமா அல்லது இவர்களை பொது அவமானப்படுத்தல் பண்ணுகிறோமா? இவர்களும் மனிதர்கள் தான். இவர்களை திருத்த வேண்டிய பணியில் நாங்கள் இருக்கிறோம். அதிகாரிகளின் கவனத்துக்கு நான் இதை எடுத்து செல்கிறேன். விமோசனா இல்லம் இந்த போதைப் பொருள் பாவனையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு புனர்வாழ்வு அளித்து வருகிறது. கீழ்கண்ட தொலைபேசியுடன் தொடர்பு கொண்டு விமோசனா இல்லத்தின் உதவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.